அட இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சுன்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி, பாத எரிச்சலுக்கு ஒரு அற்புதமான இயற்கை வைத்தியங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். இதை நம்ம பொறுமையா நச்சு உரல்ல எடுத்துக்கலாம். மிக்சில போட்டு அரைச்சு பவுடர் ஆக்கிடக்கூடாது. பாத்தீங்கன்னா 4 பல்லு பூண்டு, இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம உரல்ல நச்சு தான் எடுக்கணும், மிக்சில போட்டு அரைச்சிடக்கூடாது. ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணியை வச்சு ஆன் பண்ணி விட்டு ஒரு ஓரமா வச்சிருங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா ஊத்திக்கங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் கூட ஊத்திக்கலாம். அடுத்ததா நம்ம நச்சு வச்சிருக்கக்கூடிய ஓமம் இதுல சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்ப அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூண்டு இஞ்சியும் போட்டு நல்லா சிம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எண்ணெய் 5 நிமிஷம் வரைக்கும் பொறுமையா சிம்ல வச்சு ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் ரெடி ஆயிருச்சு. ஒரு சைடு நமக்கு சுடுதண்ணி ரெடி ஆயிருச்சு, இலையும் ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம எப்படி இதை செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாரத்துல 2 நாள் கண்டிப்பா நீங்க இதை செய்யுங்க. மூட்டுல வலி இருக்கிறவங்க, அதே மாதிரி வீக்கம் இருக்கிறவங்க இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. எண்ணெய் சூடா இருக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இலையும் சூடா இருக்கணும். இந்த மாதிரி ஒத்தனை மாதிரி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இலையில அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு குணம் இருக்குங்க. இதை நீங்க வாரத்தில் 2 நாள் செய்யலாம். இப்பதான் நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வரோம். இதை செய்யும் போதெல்லாம் இல்லை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் நீங்க இந்த மாதிரி பக்கெட்ல நல்லா சுடுதண்ணியை வச்சு கால் நல்லா வெதுன்னு இருக்கணும். அந்த நேரத்தில் கல்லுப்பு ஒரு கை போட்டு மா இலையும் இந்த எருக்கலையும் நல்லா போட்டு காலில் மிதிச்சு அந்த தண்ணியிலே ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். Download ShareChat.